ourselves look like the victim because we don't. முன்னேற்றத்தை நான் அளவிடுகிறேன். 1927ஆம் ஆண்டு 3000 பெண்கள் பங்கேற்ற அம்பேத்கர் பேசிய வார்த்தைகள். பிறகு 1936ஆம் ஆண்டு மாசா சாப்பிட்றியா சொல்லிட்டு கேட்டு மாசா கொடுத்து கொண்டுட்டாங்க. அதை வீடியோ எடுத்து வெளியிட்டதால் தனது திருமணம் நின்று போய்விட்டதாகவும் கூறியுள்ளார். சொல்லடி. மா டியூஷன் முடிஞ்சிச்சு, எங்க இருக்கீங்க? பாப்புக்கு பர்த்டே வருதுல்ல, அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். சொல்லு. மா ரொம்ப நேரம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. வெயிட் பண்ணடி, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறோம். அப்போ நானே பஸ் பிடிச்சி வந்துட்டுமா? அதெல்லாம் நீ கரெக்டா வரமாட்ட, வெயிட் பண்ணு, நாங்க வந்துடுறோம். M7 தானே, நான் கரெக்டாக வந்துடுவேன். சொன்னதை மட்டும் செய், கூட கூட பேசி பழகாத. சரி, அப்போ லேட் பண்ணாமல் சீக்கிரம் வாங்க. जी वेलु तंबिया जी कोड वर्ड पक्का बोलिए. पार्टी ஏதாவது கிடைக்குமா? क्या साइज जी? स्मॉल मीडियम लार्ज? எக்ஸ்ட்ரா லார்ஜ் வேணும். கிடைக்குமா? கிருஷ்ணர் நம்பர் கொடுத்துச்சா? எப்படி ஜி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? நம்மள் மாதிரி ஆளுக்கு தான் நம்பர் கொடுப்பான். பார்ட்டி நான் இருக்கான்னு பார்த்துட்டு கால் அடிக்குது. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஹெல்ப் பண்ணுமா? பைக் ஸ்டார்ட் ஆகும், ஹெல்ப் பண்ண முடியுமா? கம்மி. நோ. Take it. Thanks. Okay. Bye. ஹலோ. எக்ஸல்ல எந்த பார்ட்டியும் இல்லை. ஸ்மால் ஓகேவா ஜி? அதை வச்சு நான் என்ன பண்ணுறது?
Stop, dear. ஏய் சீ கையிடு. ஏய் சீ கையிடுறா. Let's have some fun. கையிடு விட்ற பொறுக்கி. Babe, ஏய் shut up, விட்றா. ஏய் just get into it. ஹெல்ப். Babe, just get into it. ஏய் விட்றா. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. கண்ணாடி சாவட பொறுக்கி நாய். சீ. The Vodafone number you have dialed is presently busy. Please stay on the line or call again later. आपने डायल करा Vodafone number की ऐसे சென்னை நாவலூரில் 12 வயது சிறுமி அடையாளம் தெரியாத மர்ம நபரால் பலாத்காரம் செய்யப்பட்டு காரில் இருந்து வீசப்பட்டார். அதை கண்ட அப்பகுதி மக்கள் ஆமாடா நாங்க நல்லா சொன்னா உனக்கு கத்துற மாதிரி தான் தெரியும். நாளைக்கு உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று அதை வளர்த்து பாரு அப்ப தெரியும். கேட்டா உங்க காலம் வேற எங்க காலம் வேறன்னு தீர்க்க தரிசிக்க மாதிரி வசனம் பேச வேண்டியது. மா இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ சொல்ற மாதிரி இருந்திருந்தா மட்டும் எல்லாம் கரெக்டா நடந்திருக்குமா? எல்லா காலத்துலயும் இந்த மாதிரி பொறுக்கி நாங்க இருக்கதான் செய்றாங்க. ஏய் இப்போ எதுக்கு எல்லா பசங்களையும் பொறுக்கின்னு காமனா சொல்ற? எல்லா பசங்களும் உத்தமங்கள்ன்றது எனக்கும் தெரியும். சேம் டைம் எல்லா பொண்ணுங்களும் உத்தமையும் இல்ல, அதையும் நீ ஓ தெரிஞ்சுக்கோ. அப்படிங்களா சார்? நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். ஏய் இந்த நக்கல் பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டு அடிச்சு பல்ல பேத்துருவேன். பதிலுக்கு நாங்க கையோங்க ஆரம்பிச்சோன்னா அவ்வளவுதான். தீர்த்தா இதெல்லாம் தப்பு கண்ணே. பொம்பளை பிள்ளைகளுக்கு வாயடக்க வேணும். எங்க போங்க பாப்போம். இந்த ஆம்பளைங்கிற பலத்தெல்லாம் என்கிட்ட காட்ட வேணாம். யாருக்கு எது பலமோ அதை இங்க யூஸ் பண்றதா நேச்சர் ஆஃப் சர்வைவல்பாங்க. பொண்ணுங்க உங்களுக்கு எது பலமோ அதை சர்வை பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. டேய் என்ன கத்தான்னு சொல்லி நீ என்ன கத்திட்டு இருக்க? நீ முதல்ல போ, நான் அவட்ட பேசிக்கிறேன். நீ வாடி வாங்க. மா இங்க பாரு, இதுக்கப்புறமும் என்னால வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம ரமேஷ் மாமாட்ட உனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கேன். அவர் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொன்னதும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். மா என்ன விளையாடுறியா? என்னோட விருப்பப்படிதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன திடீர்னு? இப்போவும் அதான் சொல்றேன், என்னோட விருப்பப்படிதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஓகே ஃபைன், நீ சொல்கிற மாதிரி மேரேஜுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். ஒருவேளை என்னால் உன்னை அந்த பெட்டில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவேன்? வெரி சிம்பிள். இந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மேரேஜ் வரைக்கும் கொண்டுட்டு போக வேண்டாம். இப்படி எத்தனை பசங்க கூட போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்? ஃபக் ஆஃப். நான் ஒன்றும் ஐட்டம் கிடையாது. வி ஆர் லிவிங் இன் த மாடர்ன் வேர்ல்டு. பொண்ணுங்களுக்கு என்ன தேவைன்றதை தைரியமாக கேட்குறதுக்கு ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டோம். சி ஆதிஷ், ப்ராக்டிக்கலாக யோசி. லவ்வுக்கு மனசு முக்கியம்தான், பட் அதை மட்டும் வச்சு ஒரு பொண்ணால் வாழ முடியாது, ரைட்? மேரேஜ் லைஃப்னு வரும்போது ஒரு பொண்ணுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில்லாக கிடைக்கணுமில்ல? ஷட், இவனை போய் லவ் பண்ண பாரு. நீ எல்லாம் ஆம்பளை தானே? இதுக்கு போய் பொண்ணு மாதிரி பயந்துட்டு இருக்க? இவ்வளோ நாளா உன்னை லவ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லை வரும். நான் சொல்ற எதையுமே நீ நம்பலல்ல? நம்பிக்கை இல்லைன்னா இல்ல, பட் உண்மையா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே. நான் தான் தப்பா எதுவும் நடக்கலன்னு சொல்றேன்ல.
ஆல்ரெடி எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நானே பயந்து போயிருக்கேன். நீயும் என்னை பயப்படுத்தாத ப்ளீஸ். என் ஃபேமிலியோட வந்து பொண்ணு கேளு. வருண், என்ன யோசிக்கிற? லைன்ல இருக்கியா? இல்ல தீர்த்தா, ஒன்றும் இல்லை. நாளைக்கு நம்ம எப்பவும் மீட் பண்ற இடத்துல நம்ம மீட் பண்ணலாம். நானே உன்னை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன். அங்க எனக்கு தெரிஞ்ச லேடி டாக்டர் இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும். ஆதிஷு, ஏன்பா லெட்டு? நீ சாப்பிட்டியாப்பா? எந்த பிரச்சனை இருந்தாலும் சாப்பிடாம இருக்கக்கூடாதுப்பா. சாப்பிடுப்பா. சாப்பிடியா? சாப்பிடியா? அம்மா பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு என்னப்பா பிரச்சனை? சுரபி, உன்ன மாதிரி இல்லைம்மா. லவ்ங்கிற வார்த்தைக்கு இப்போல்லாம் அர்த்தமே இல்லை. இந்த ஒரே ஒரு வாய்ப்பா, என் கண்ணு இல்லை, வாங்கிக்கையா? சுரபியும் என்ன மாதிரியே இருப்பான்னு எதிர்பார்க்காதப்பா. அவளுக்குள்ள ஒரு அம்மா இருப்பாப்பா, அதை நீ பாரு. அதுல நீ எதிர்பார்த்த காதலுக்கான அர்த்தம் இருக்கும்பா. தோற்றமே மல் ஆற்றுமே புள்ளியா கள் போற்றுமே போர்க்கலா மேதினி முகையினை துய்யுமா மீளியும் விரலியும் ஒன்றினை நான் போன பிறகு உன்னை பார்த்துக்க உனக்குன்னு ஒருத்தி வேணும். எனக்காக கல்யாணம் பண்ணிக்கப்பா. ஆம், எவ்வளோதான் நீயும் டேடியும் எனக்காக என்ன பண்ணாலும் எனக்கு அவங்க மேலே ஒரு கனெக்டே வர மாட்டேங்குது. நான் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். ஏய் ஆதிஷ், எப்படிடா இருக்க? என்ன ஆளே மாறிட்ட? நீ ஸ்மோக் எல்லாம் பண்ண மாட்டியே. நம்ம பிரேக்கப் ஆன ஃபீலிங்ஸ்லேருந்து இன்னும் வெளியே வரலையா? சாரிடா, டேப்பன்ஸ் இல்லை. பாய். ஏய் வா, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். ஷோரா? கண்டிப்பாக.
டெஸ்ட் எல்லாம் தேவையில்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போக கூடாது. அப்படின்னா ஓகே. நீங்கள் வேலைக்கெல்லாம் போகலாம், ஆனால் மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடக்கூடாது. அப்படின்னா ஓகே. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டவுரியாக எனக்கு ஒரு 50 lakhs கொடுத்துருங்க. அப்படின்னா எனக்கு ஓகே தான். டவுரி எல்லாம் வேண்டாம். ஒரு 6 மாதம் பழைய பார்ப்போம். எனக்கு நல்ல கம்பெனி கொடுத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு எனக்கு ஓகே தான். ஸோ நீங்கள் தொடலைன்னு சொல்லி ஒரு பொண்ணு உங்களை விட்டுட்டு போயிட்டா, என்னை ஒருத்தன் தொட்டுட்டான்னு சொல்லி ஒரு பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான். உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சேம் என்னோட பாஸ்ட்டும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக பேசலாமா? ஷோர். ஃபைன். என்னோட மேரேஜில் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் இது உங்களோட லைஃப். அந்த காலத்தில் இருந்த மாதிரியே பொண்ணுங்க இன்னும் அடிப்படையிலே இருக்கணுங்கிற கல்ச்சரை தான் நான் ஹிட் பண்ணுறேன். எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போகணும். தென் 2 பேருமே ஒர்க் போகிறோம். ஸோ வீட்டில் எல்லா வேலையும் 2 பேருமே தான் ஷேர் பண்ணி பண்ணணும். என்னோடய ஃப்ரீடமில் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. சேம் திங் உங்களோட ஃப்ரீடம்லேயும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். முக்கியமாக என்னோட சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டீஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பொண்ணுங்கன்னு இருந்தால் பசங்க வழியை தான் செய்வாங்க. அதுக்காக சந்தேகப்படுறது, கேள்வி கேட்குறது வேண்டாம். பிகாஸ் ஐ நோ மை லிமிட்ஸ். யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது எனக்கு தெரியும். சேம் உங்களையும் நான் கேள்வி கேட்க மாட்டேன். அண்ட் என் ட்ரெஸ்ஸிங் விஷயத்தில் நீங்கள் தலையிடவே கூடாது. அது என்னோட பர்சனல். முக்கியமாக என்னோடய ஃபோனை என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் டச் பண்ணவே கூடாது. பிகாஸ் அதுலேருந்து தான் எல்லா ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகுறதே. நெக்ஸ்ட் ஒரு பேபி போதும். இந்த மாடர்ன் வேர்ல்டில் அதை பெற்று வளர்க்குறதே பெரிய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா செக்ஸ் நோ தான். அது ஒரு பொண்ணோட உடலும் மனசும் சார்ந்த விஷயம். நாங்கள் பசங்க இது எங்களுக்கு டெய்லி வேணும் அந்த லாஜிக்லாம் இங்கே வேண்டாம். அண்ட் அதுக்கு நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கலாமே. எக்ஸ்கியூஸ் மீ, கல்யாணங்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்தது ஒரு பையனும் பொண்ணும் அவங்க தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது தானே. எஸ் அஃப்கோர்ஸ். பட் பொண்ணுங்க ஒன்றும் செக்ஸ் மிஷின் கிடையாதே. எக்ஸாக்ட்லி அஃப்கோர்ஸ். பசங்களும் செக்ஸை மட்டுமே வேலையை செஞ்சுட்டு இருக்க ஆளுங்க இல்லையே. எக்ஸாக்ட்லி நாட். பொண்ணுங்களை குழந்தை பெற்று கொடுக்குற பொருளாக தானே இங்கே எல்லா ஆம்பளைங்களும் பார்க்குறீங்க. பொண்ணுங்க குழந்தை பெற்றுக்கிற மிஷின் ஏன் நினைக்கிறீங்க? அதுதானே அவங்க தனித்துவமே. அதை புனிதமான விஷயமா நினச்சி அவங்க பெருமை தானே படணும். பொண்ணுங்களை கடவுள் புனிதம்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பொய்யான போர்வை. எங்களை அடக்கி வைக்கிறதுக்காக இந்த ஆம்பளைங்க உருவாக்குன ஒரு ஏமாத்து வேலை. பொண்ணுங்க வேல்யூ தெரியணும்னா 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தைய பெற்று காட்டணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு 3 days வர பீரியட்ஸ் பெயினை அனுபவிச்சு பாருங்க, அப்போ புரியும். மாடர்ன் உமன், ஆணும் பெண்ணும் ஈக்குவல், என் உடல் என் உரிமைன்னு போராடுறீங்கல்ல. எனக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு முடிவெடுக்கிற அளவுக்கு அறிவு இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. அப்புறம் என்ன பண்ணிக்க வேண்டியதானே? அப்படி பண்ணிட்டா இந்த 3 நாள் பெயின், கற்பு, கற்பழிப்பு, கல்யாணம் இப்படி எந்த கன்றாவையும் இல்லாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம்ல. எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பொண்ணுங்க கற்பழிக்கப்படுறதுக்கான காரணமே நாங்கள் தான் சொல்கிறீங்களா? அப்போ பசங்க மேலே எந்த தப்புமே இல்லைன்றீங்க. வரேன் இங்கே இந்த கூகுள் இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க ட்ரெஸ் பண்றோம். இதுல தப்பு என்ன இருக்கு? எங்க உடம்பு ஆம்பளைங்க பார்வையில தெரியற மாதிரி போக பொருள் ஒண்ணும் இல்ல. ச்சீ, வாட் நான்சென்ஸ். இவ்ளோ அசிங்க பிடிச்சவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட். தீர்த்தா தீர்த்தா இருங்க ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க. இப்போ உங்கள் பார்வையும் ஒரு ஆம்பளை பார்க்குற மாதிரி ஆபாசம் தானே அந்த கடவுளை பார்க்குது. ஒரு பொண்ணா உங்களுக்கே இது ஆபாசம் தோன்றப்ப ஒரு பொண்ணை பார்க்கும்போது அது எங்களுக்கு ஆபாசமாக தோன்றதுல என்ன தப்பு இருக்குது? இங்கே மனுஷங்கள்லாம் ஒரே கேட்டகரி தான், சிங்கம் புலி மாதிரி. அது காமனாக மிருகங்கிற கேட்டகரியில் இருந்தால் கூட 2 வேற வேற இயல்புடையது. அதே தானே மனுஷங்களுக்கும். ஆண் பெண் 2 பேரும் வேற வேற இயல்புக்கு உள்பட்டவங்க. இன்னும் இந்த நாட்டுல ஆணாதிக்கம் ஒளியலன்னு நினைக்கிறேன். இன்னும் பெண்களை அடிமையாவே நடத்திட்டு இருக்காங்க. நாங்க ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த ஆம்பளைங்களுக்கு இன்னும் அது புரியல.
அந்த காலத்து பொண்ணுங்க மாதிரியே இன்னும் நம்மள அடிமையா நடத்தணும்னே பாக்குறாங்க. அதுக்கு முக்கியமா இந்த புறம்போக்கு பொறுக்கி நாய் இருக்கானே, எவ்வளவு கேவலமா பேசுறான் தெரியுமா பொண்ணுங்கள பத்தி. அது மட்டும் இல்லாம கடவுளை பத்தி தப்பு தப்பான வார்த்தைகளால பெண் கடவுளை கூட விட மாட்டேங்கிறான். இவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளி முட்டிக்கு முட்டி தட்ட வைக்கணும் அவனை. தப்புதான் அது. அவங்கள நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பண்ணதான் தப்பு. தேவையில்லாத வேலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது வந்து நாட்டு அதிபர்கள் தான் இதை முடிவு பண்ணணும். இதுவும் ஒரு இன்க்ளூடட் ஆக போகுது. மக்கள் இது மூலமா கம்மியாக போறாங்க. அந்த மாதிரி தான் தோணுது. செய்திகளில் சென்னையில் ஆதிஷ் என்ற இளைஞர் திருமணத்திற்காக பெண் பார்க்க வந்தபோது பெண்கள் சமுதாயத்தை கொச்சையாகவும் தரம் குறைவாகவும் பேசியதாக அந்த பெண் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் ஆகியதை அடுத்து பெண்கள் பாதுகாப்பு அமைப்பு கண்டனம் தெரிவித்தது. மேலும் மாத சங்கத்தினர் ஆதிஷ் வீட்டின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் பொதுமக்கள் ஆதிஷின் உருவபொம்மையை எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். நீ தம் அடிக்கிற விஷயம் தான் ஊருக்கே தெரியுமே, அப்புறம் ஏன் திருட்டுத்தனமா அடிக்கிற மாதிரி சீன் போடுற? எனக்கு ஒரு தம் கொடு. ஹே, சீரியஸா தான்டா கேக்குறேன். பசங்க மட்டும்தான் தம் அடிக்கணுமா? பொண்ணுங்க நாங்க தம் அடிக்க கூடாதா? உனக்கு வேணும்னா தம்மடி, சரக்கடி, என்ன கன்றாவி வேணா பண்ணிட்டு போ. சும்மா பசங்க பண்ணலாம், நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு இருக்காது. இந்தா அடிச்சிட்டு செத்துரு, நாங்களாவது நிம்மதியாக இருப்போம். ஏன் பசங்களுக்கு மட்டும்தான் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கா? பொண்ணுங்க நாங்களாம் ரிலாக்ஸ் ஆக தம் அடிக்க கூடாதா? ம் ம் அந்த ஆதிஷை பத்தி போஸ்ட் பண்ண வீடியோக்கு கீழே பசங்க அசிங்கமா வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அடிச்சு உதச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுவேன்னு பார்த்தா பயந்துட்டு பொண்ணுங்க மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க. நீ எல்லாம் ஆர்மி ஆபீசர் பையன்னு சொல்லி வெளியில சொல்லிடாத. யாரு நான் பொண்ணுங்க மாதிரி பயந்துட்டு இருக்க, நீ ஆம்பளை மாதிரி தைரியமா இருக்கியோ? ஆமா, அதனால தான் அந்த ஆதிஷை கிளின்னு கிழிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சேன்ல. நான் சொன்னேன்ல, யாருக்கு எது பலம் இருக்கோ அதை இங்கே யூஸ் பண்ணுறது தான் நேச்சர் ஆஃப் சர்வைவல்னு. தைரியமாக இருக்கிறது ஆம்பளைங்களோட செயல்னும், பயந்துக்கிட்டு வீட்டிலே இருக்கிறது பொம்பளைங்களோட செயல்னும் நீயே இப்போ சொல்கிற. அடுப்பங்கரையில் இந்த பொண்ணுங்க வீட்டை தாண்டி வெளியே வந்துட்டாலே ஆணும் பொண்ணு ஈக்குவல்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் புருஷன், வீடு, அடுப்பங்கரை இந்த சின்ன வட்டத்துக்குள்ள இருந்த போதும் எப்போதும் எங்களோட மேலே தான். பட் மாடர்ன் வேர்ல்டுன்னு ஒரு மாய வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு பொண்ணுங்களோட நேச்சரையே புரிஞ்சிக்காம ஃபேக் ஃபெமினிசம் பேசிக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு ஈக்குவல்னு நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்க. அதான் இங்கே பிரச்சனையே. அப்படிங்களா சார்? சரி, அப்போ பொண்ணுங்களோட உண்மையான நேச்சர் என்னன்னு நீங்க சொல்லுங்க, நாங்க கத்துக்கிறோம். எங்களுக்கு தெரியவே வேணாம், நீ ஒரு பொண்ணு தானே, நீ சொல்லு பொண்ணுங்களோட நேச்சர் என்னன்னு. கேள்வி கேட்கறதுனால மட்டும் அதுக்கான பதில் நம்மகிட்ட இருக்குன்னு நினைச்சிடாது.
வெளியில போய் விளையாடு. அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? மா எனக்கு இந்த விளையாட்டு தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே விளையாடுறேன். சொன்ன பேச்ச கேளு, அடி வாங்காத. எப்ப பாரு என்னையே சொல்லுங்க. மா நானும் வெளியே போய் விளையாடுறேனே. போதும், பட்ட வரைக்கும் போதும். அப்ப அவனை மட்டும் வெளியே போய் விளையாட சொல்றீங்க? எதிர்த்து எதிர்த்து கேள்வி கேட்காம ஒழுங்கா அமைதியா இரு. தப்புன்னு தோணுச்சுன்னா கேள்வி கேட்கணும், நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. பொண்ணுங்க எங்க கேள்வி கேட்கணுமோ அங்க மட்டும் தான் கேள்வி கேட்கணும். எங்க கேட்க கூடாதோ அங்க கேட்க கூடாது. அப்ப பொண்ணுங்க வீட்ல கேள்வியே கேட்க கூடாதா? அப்படியே உங்க அப்பா புத்தி. இப்படிதான் எங்க ஏதுன்னு பார்க்காம கேள்வி கேட்டு கேட்டு உங்க அப்பா உயிரை எடுத்தாங்க. இப்போ நீ அதே மாதிரி வந்து நிக்கிற. தப்புனா உலகத்தையே எதிர்த்து கேள்வி கேட்டவரே எங்க அப்பா. அவரோட பொண்ணு நான். என் வீட்ல எனக்கு எதிராவே ஒரு தப்பு நடந்தா நான் கேள்வி கேட்க கூடாதா? சொன்னா கேளு கண்ணு. காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. பொம்பளை பிள்ளைங்க அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருக்கிறது தான் நல்லது. அம்மா சொன்னா கேப்பதானே. இப்பதான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான்மா நம்மளே பொறுத்துட்டு இருக்கிறது? காலம் எப்பதான் மாறும்? மா நீ கண்ணு மூடே, நான் உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னடா? நீ கண்ணு முன்னாதான் நான் சொல்லுவேனே. சரி. இருமா இரு. என்னடா இது? எல்லா அம்மாவும் பூ வச்சிருக்காங்க, ஆனா எங்க அம்மா மட்டும் பூ வச்சு பார்க்கல. பூ வச்சிருந்தா நீ அழகா இருக்கம்மா. நீ வாங்க. அந்த சிவப்பு கலர் சட்டை போட்டு வரான் பாத்தியா, அவனை தான் நம்ம தூக்கணும். யார் நீங்க? வாங்க சொல்றேன். என்ன பேசுறீங்க? என்னன்னு சொல்லுங்க. உள்ளே ஏய் யாரா நீங்களா? ஏய் என்னடா வேணும்? ஏய் 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 எதுக்குடா? அண்ணே அவனே கதை எழுதுறவன் தான். நம்ம பண்ற வேலையில அவன் கதையை முடிச்சுப்பான். அது ஓகே. நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கூட ஹெல்ப் பண்ணிக்க மாட்டீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அந்த பொண்ணு போலீஸில் ரிப்போர்ட் பண்ணது, உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணது எல்லாம் நியூஸில் பார்த்துருக்கேன். தம்பி, அந்த பொண்ணு மேலேயும் தப்பு கிடையாது, உன் மேலேயும் தப்பு கிடையாது. எல்லாம் அந்த காலத்தினுடைய கொடுமை.
அந்த காலத்தோடைய தப்பு தான்ப்பா. நான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? காட்டில் இருக்கிற ஒவ்வொரு விலங்கும் அதுங்க இயல்பு புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கும், இல்லைன்னா காடே தாங்காது. இங்கே ஆம்பளைங்களும் சரி பொம்பளைங்களும் சரி வேறு வேறு இயல்பு கொண்டவங்க. அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்கே அமைதி இருக்காது. பொதுவா காட்டில் இருக்கிற ஆபத்தான விலங்குகளை இங்கே அடைச்சி வைப்பாங்க. என்னுடைய அப்பா காலத்தில் எல்லாம் காட்டில் வேட்டையாடணும். என்னோட காலத்தில் அதை ஊருக்குள்ளே எடுத்துட்டு வந்து கூண்டில் வச்சு வேடிக்கை பார்த்தோம். என் பையன் காலத்தில் அதை வீட்டில் பெட்டு மாதிரி வச்சு வளர்த்தோம். என்னதான் பாசமாக நக்கி விளையாடினாலும் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அதுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அது மனசில் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பாக அது என் பேர குழந்தைகளை கடிக்கத்தான் செய்யும். அதுதான் இப்போ இந்த நூற்றாண்டில் நடந்துகிட்டு இருக்கிற பிழை. ஏன்னா இங்க எல்லாருமே ஒவ்வொரு விதமான மிருகங்கள் தான்.